பார்க்குறாங்க. பேதுரு வந்தோடனே இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவனுடைய ஜெனிட்டிக்ஸ் என்ன ஆகுறது? மாறுதையா. ஜெனிட்டிக்ஸ் மாறி என்ன ஆகுது? அவனுடைய கால்களும் கைகளும் என்ன ஆகுது? திடன் பெற்றது. இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னுடைய ஜெனிட்டிக்ஸை மாற்றுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. உன்னுடைய பரம்பரையை மாற்றுகிறது. எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. நீ எந்த வரத்தை வாங்கிட்டு வந்தியோ உயிர்த்தெழுந்த வல்லமை அவைகள் அனைத்தையும் மாற்றுவதா. கையத்தட்ட சொல்லுங்க. என் வாழ்க்கை இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. இந்த குலம், இந்த ஜாதி, இந்த மகன், இந்த ஊர் எல்லாம் மாற்றி அமைத்து அவன் ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்து குதித்து நடக்கலாம். அவனுடைய ஜெனட்டிக்ஸு, அவனுடைய மரபணுவை ஆண்டவர் மாற்றினார்கள். கைத்தட்ட சொல்லுங்க. இன்னைக்கு என் ஆவி உயிர்ப்பிக்கப்படும், என் எண்ணங்கள் உயிர்ப்பிக்கப்படும், என் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். என்னுடைய மரபணுவே என்ன செய்யும்? அது வரைக்கும் எனக்கு என்ன வேணும்? இது இல்லாமல் என்ன செய்யாது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அது பக்கத்தில் என்ன செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? உன்னை மரபணு மாற்றப்படுகிறது. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க.